ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பர்சன் எங்கள் அம்மா தான். எவ்வளோ வாட்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு. இப்படி ஒரு சப்போர்ட்டாக இருந்து என்ன பிரயோஜனம், இவங்க வச்சு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்படி ஒரு தாயை வச்சு நான் கூட சொல்கிறேன். நீங்களாம் நினைக்கலாம் எவ்வளோ ஸ்வீட் மதர்னு. என்ன ஸ்வீட்டு உள்ளே இருக்கிறது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அரை மணி நேரம் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் 30-40 நாள் நான் தான் 40 நாளா 20 வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாவை பற்றி நினைக்கும் போது தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்படி நம்ம இவ்வளோ லக்கியாக நம்ம பிறந்துட்டோமே, இவ்வளோ லக்கியாக பிறந்ததுக்கு நம்ம கடவுளுக்கு வந்து எப்போவுமே நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே அதுக்கு ப்ரேயர் பண்ணி எப்படியாவது இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் வருஷம் நான் வந்து ஹாஸ்டல் மாதிரி எங்கே தள்ளி இருக்கணும்னு கூட நான் நிறைய நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒரு சின்ன பையனை வந்து 23 வாயில வரலன்னு சின்ன வயசுல ரூம்ல கதற அடிச்ச அம்மா தான் இவங்க இவ்வளவு. ஆமா 23 இல்ல, இங்க ஒரு இது என்னோட செக்மெண்ட். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினே இல்லாம ஏன்றதுக்கு 30 ன்னு சொன்னா. ஆமா 13க்கும் 30க்கும் என்னங்க தப்பு, என்ன தப்பு இங்க? அதுக்கு ஒரு பையனை 1 மணி நேரம் அடிச்சாங்க ஒரு ரூம்ல. இவங்க வந்து பெஸ்ட் தாய் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னல, அதுவே தவறுதான். இங்க இந்த மாதிரி நான் எல்லா தவறையும் நான் எவ்வளவு தவறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எங்க அம்மா என்ன வந்து அதை வந்து டக்குன்னு என்ன வந்து சால்வ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இது வந்து ஒரு வாட்டி தானே பண்ணியிருக்கேன், அடுத்த வாட்டி நீ இப்படி பண்ணாத, அம்மா இருக்கேன், எதனாலும் அம்மா கிட்ட சொல்லு, என்றைக்குமே பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையான விஷயம், உண்மையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இது இங்கே அமுக்கிட்டீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கேவலமானவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கூட சென்ட்டு என்ன வந்து டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் வச்சுருக்கேன். இவங்க பெரிய யூத்துன்னு நினச்சிக்கிட்டு அவனும் கூட சுற்றிட்டு எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப வந்து என்ன இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி. இவங்க இன்னும் அவங்க யங்குன்னே நினச்சிட்டு இருக்காங்க போல. உலகமே சொல்லுதுரா. இந்த உலகம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. மேம் நேரில் பார்த்தா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு ஏற்றி விட்டு போயிடுறது. அதை நம்ம வீட்டில் எவ்வளோ நேரம் கேட்கறதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாட்டியும் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இப்படியே பண்ணி என் வாழ்க்கை பூராவே நான் இந்த மாதிரி கொடுமைகளாக அனுபவிச்சு தான் நான் இன்னைக்கு வந்து இப்படி நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல இப்படி நிற்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் மதர் இந்த வேர்ல்டுன்னு சொன்னா என்னை விட மோசமானவனை நீங்கள் பார்க்கவே முடியும். இதுதான் மேட்ரு. நான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா. ஒரு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில வர்ற ஒரு அம்மா பையன் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். அப்போ நான் நதியா மேடம் மாதிரி அழகா. ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வர மாட்டாங்க அந்த படத்துல. ஜஸ்ட் ஃபார் ஃபன் நம்ம போயிடலாம்.